நிகழ்தகவு. பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்த 17 வயது சிறுவர் சடாரண பாய்ந்து கோடாரியால் வெட்டி சாய்த்த நபர். கொடூர தாக்குதலை பார்த்து அரண்டு போய் நின்ற நண்பர்கள். மாற்று சமூக சிறுமியை காதலித்ததால் அரங்கேறிய பயங்கரம். சிறுவனை வெட்டி கொன்றது யார்? பின்னணி என்ன? பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா நின்று பேசிட்டு இருந்திருக்கான் 17 வயது சிறுவனான சாய்குமார். அப்போ கையில கோடாரியோட திடீர்னு வந்த ஒருத்தன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சாய்குமார கோடாரியால ஆவேசமா வெட்டி சாச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். இதை பார்த்து அரண்டு போய் நின்ன சாய்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலனளிக்காம சிறுவன் சாய்குமார் உயிரிழந்துட்டான். சிறுவனை கொன்னது யாரு? கோடாரியால இப்படி கண்ட துண்டமா வெற்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அப்பதான் கொலைக்கான பின்னணி என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. தெலுங்கானாவில் உள்ள பெத்தப்பள்ளி பக்கத்துல உள்ள முப்பிரி டோட்டா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் சாய்குமாரும் அதே ஊரை சேர்ந்த சிறுமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சதா சொல்லப்படுது. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. தன்னோட மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சு தந்தை சதையா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு. காதலை கைவிடணும்னு சொல்லி மகளை கண்டிச்சிருக்காரு. அடுத்து சிறுவன் சாய்குமாரையும் சிறுமியோட அப்பா சத்தம் போட்டிருக்காரு. ஆனா 2 பேருமே தங்களுடைய காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல என் உயிரே போனாலும் என் பொண்ணை வேற ஒரு சாதி பையனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன்னு சிறுமியோட தந்தை சதையாவும் உறுதியா இருந்திருக்காரு. கடந்த சில மாதங்களாவே சாய்குமாருக்கும் சிறுமியோட அப்பாவுக்கும் பல முறை மோதல் நடந்ததாகவும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை சாய்குமாருக்கு பிறந்த நாள் வந்திருக்குது. பிறந்த நாள் அன்னைக்கு காலையில தன்னோட காதலி கூட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. இந்த விஷயம் காதலியோட அப்பா சதையாவுக்கு தெரிஞ்சு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் வெட்டி சாய்க்காம விடமாட்டேன்னு வீட்டுல இருந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு சாய்குமார தேடி போயிருக்காரு. ஊர் விளக்குல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேக் வெட்டுறதுக்காக சிறுவன் சாய்குமார் நின்றுட்டு இருந்திருக்கான். சிறுவனை பார்த்ததும் கோடாரியால ஆவேசமா வெட்டி சாச்சிருக்காரு சிறுமியோட அப்பா சதையா. கூட நின்றுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சதையாவை தடுக்க முற்பட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சாய்குமார சர்ற மாதிரியா வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. சாய்குமார் கூட நின்றுட்டு இருந்த எல்லோருமே 16-17 வயசு பசங்க அப்படிங்கிறதால கொடூர தாக்குதலை நேர்ல பார்த்ததும் பயந்து போயிருக்காங்க. அதுல ஒரு சிலர் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த சாய்குமாரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா சிறுவனை பரிசோதிச்ச டாக்டர்கள் சாய்குமார் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சிறுவனை கொன்னுட்டு தப்பிச்சு போன சதையாவை தேடிட்டு இருந்தாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்து அந்த இடத்துக்கு போன தனிப்படை போலீஸ் தப்பிச்சு ஓடுன சதையாவை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில போலீஸுக்கு இன்னொரு தகவலும் வந்திருக்கு. பிறந்த நாளுக்கு முந்தின நாள், அதாவது வியாழக்கிழமை, சிறுவன் சாய்குமார் பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் போன கார் மேல இன்னொரு வாகனம் வேகமா வந்து மோதினதாவும் இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமா சாய்குமார் உயிர் தப்பிச்சிட்டதாவும் சொல்லப்படுது. அதுக்கு மறுநாளே சிறுமியோட தந்தை சதையா சாய்குமார வெட்டி கொண்டிருக்காரு. ஒருவேளை அந்த விபத்துக்கும் சதையாவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.